அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ஒரு படம் கடைசி தோட்டா. கடைசி தோட்டா, ஆமாங்க, ஒரு கடைசி தோட்டா யார் மேலே பாஞ்சுது, எதுக்காக பாஞ்சுது அப்படிங்கிறது தான் கதை. காலமெல்லாம் என்ன கதை இன்னும் டீட்டெயிலாக சொல்லணுன்னா, ராதா ரவி அவர் ஒரு கேரக்டர் நேமோடய கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ராதா ரவி ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் சிவராமன் அவரது பேர். அவருடைய மனைவி நம்ம டப்பிங் ஆர்டிஸ்ட், அவங்க பேர் வந்து மதி. நம்ம ராதா ரவி ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் சிவராமன் அவர் கேரக்டர் நேமு. அவருடைய மனைவியாக மதி, அவங்களுடைய நிஜ பெயர் வந்து சவிதா. இவங்க ஒரு பீரியடில் வந்து எல்லா நாயகிக்கும் சிம்ரன் வரைக்கும் டப்பிங் பின்னணி குரல் கொடுத்தவங்க. அந்த அம்மனை வந்து இப்போ நடிக்க வந்துட்டாங்க. பல படங்களில் அம்மா கேரக்டர், அக்கா கேரக்டர், இந்த மாதிரி கேரக்டர் நடிச்சிட்ருக்காங்க. இந்த படத்தில் ராதா ரவிக்கு ஜோடியாக ஒரு பாந்தமான ஒரு குடும்ப பாங்கான கேரக்டர் நடிச்சிருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ்கிறாங்க. அவங்களோட அமைதியான வாழ்க்கைக்கு காரணம் அவங்க இருவருக்கும் குழந்தை இல்லைங்கிறது தான். ஆமாம், அதனால் எல்லோரையும் நல்லவர்னு நம்புகிற ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க. அவங்கக்கிட்ட வந்து தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ராதா ரவிட்ட வந்து இந்த கார்த்திக், யாசர் அந்த கேரக்டர் நேம் உங்களுக்கு தெரியும். ராட்சசன் படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டரில் அவர் வந்திருப்பார் யாசர். அதன் பிறகு நிறைய படங்களில் நடிச்சிட்டார் யாசர். அவர் வந்து இந்த படத்தில் கார்த்திக்ங்கிற கேரக்டரில் வர்றாரு. வந்தவர் ராதா ரவி இந்த சவிதா தம்பதிக்கு, அதாவது சிவராமன் மதி தம்பதிக்கு தத்தெடுக்கப்பட்ட மகன் மாதிரி வாழ்கிறாரு. ஆனால் நம்ம தத்தெடுக்கப்பட்ட மகன் ஏதோ குழந்தைகளே தத்தெடுக்கல, ஒரு வேலை வெட்டி இல்லாமல் இருக்காப்புல. அவருக்கு ஏதாவது வேலை வாங்கி கொடுப்பா, அவன் செல்வாக்கை பயன்படுத்தின்னு ஒரு நண்பர் கொண்டு வந்து ராதா ரவிட்ட ஒரு 20-21 வயசு இளைஞராக அவரை கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஒரு 2-3 வருஷத்தில் அவருக்கு ஒரு பெண் தோழி கிடைக்கிறா, காதலின்னு வச்சுக்கோங்களேன். அவளையும் அழைச்சிட்டு வந்து அந்த வீட்டில் வந்து இவங்க காலிலலாம் விழுவுறாரு. என்னடா அந்த பையன் டப்புன்னு காலில் விழுவுறானே, காலை வர போகிறான்னு நினச்சா அவன் காலை வரலைங்க, கழுத்தை பிடிக்கிறான், கத்தியால் குத்துறான். யாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் ராதா ரவி மனைவி சவிதா. அவங்கள ஏன் குத்துறான், எதுக்கு குத்துறான்? அதன் பிறகு ஓய்வு பெற்ற இராணுவ வீரரான ராதா ரவி என்ன பண்ணுறாரு, ஏது பண்ணுறாரு, சவிதா குத்தப்படுறப்போ அவர் எங்கே போயிருந்தார், அதன் பிறகு இவங்களை எங்கே சந்திக்கிறாரு, அவங்கள பழி தீர்த்தாரா இல்லையா, இல்லை சட்டம் அதன் கடமையை செய்யணும்னு சட்டத்தின் கையில் விட்டாரா அப்படிங்கிற கதையை இங்கே நம்மளை மாதிரி சென்னை மாதிரி ஒரு நார்மல் ஏரியாவில் ஆரம்பித்து, அப்படியே பாண்டிச்சேரி சென்னை மாதிரி ஒரு நார்மல் ஏரியாவில் ஆரம்பித்து அப்படியே கொடைக்கானலை கொண்டு போயிடுறாங்க. கொடைக்கானலில் ஒரு கெஸ்ட் ஹவுஸில் அமைதிக்காக போகிற ராதா ரவி அங்கே இந்த கொள்ளை கும்பலை பார்க்குறாரு. அங்கே அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு, என்ன நடக்குது அப்படிங்கிறது கிளைமாக்ஸ். இதில் ராதா ரவி இவங்க கூட இந்த யாசர், இந்த சவிதா இவங்க கூட இன்னும் ஸ்ரீகுமார், வையாபுரி, கொட்டாச்சி, வனிதா விஜயகுமார் தான் இந்த கொலை கேஸை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற ஒரு கேரக்டராக வராங்க. அதாவது சவிதாவோட கொலை இல்லைங்க, சவிதாவை கொன்றவருடைய கொலையை இன்வெஸ்டிகேஷன் பண்ண வராங்க. அந்த கொலையை செய்தது யார் என்னங்கிறத நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. கிளைமாக்ஸில் உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் விடை சொல்லுது இந்த கடைசி தோட்டா. அந்த கடைசி தோட்டா தான் சவிதாவை கொன்றவரை கொன்றிருக்கும். சவிதாவை கொன்றது யார் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஆனால் அவங்கள கொன்றது யாருங்கிறது தான் அந்த படத்தில் சஸ்பென்ஸ். ஸோ கடைசி தோட்டா ஒரு வித்தியாசமான படம். ஆர்விஆர் ஸ்டுடியோஸ் பேனரில் இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு மோகன்குமார் ஒளிப்பதிவு செய்திருக்கிறாரு, லோகேஸ்வர் படத்தொகுப்பு செய்திருக்கிறாரு, VR சுவாமிநாதன் ராஜேஷ் அருமையாக மியூசிக் போட்டிருக்கிறாரு. இந்த படத்தில் வந்து உண்மையாக பாடல்கள்லாம் சினேகன், கானா சுதாகரோட பாடல் வரிகளில் சும்மா வேறு லெவலில் இருக்குது. அதாவது கானா பாட்டும் இருக்குது, குத்துப்பாட்டும் இருக்குது, மெலோடி சாங்கும் இருக்குது. இந்த படத்தில் விவி பிரசன்னா, கானா சுதாகர், டெய்ஸி இவங்க தான் பாடியிருக்கிறாங்க இந்த பாடல்களை. நவீன்குமார் இந்த படத்துக்கு எழுத்து, இயக்கம், அதாவது ரிட்டன் அண்ட் டைரக்ஷன் சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. சின்ன பட்ஜெட்டில் ஒரு மினிமம் கேரண்டி படமாக வெளிவந்திருக்கிற இந்த படத்தை நம்ம ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜெனிஸ் வெளியிட்டிருக்கிறாருனாலே இந்த படத்தோட தரம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா இன்றைக்கி மினிமம் பட்ஜெட் படங்களை வந்து தரமான படங்களை தரமாக ரசிகர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜெனிஷோட பங்கு பெருசு. அந்த வகையில் கடைசி தோட்டா
உண்மையாக அந்த ஆக்ஷன் த்ரில்லர், அதே சமயம் ஃபேமிலி சென்டிமெண்ட் விரும்பும் ரசிகர்களுக்கு வேறு லெவலில் கடைசி தோட்டா கலக்கிற தோட்டாவாக தெரியும் அப்படின்னு சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.